சங்கீதம் 128:5 கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வாதமான சொல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த வருஷம் அந்த வாக்குத்தத்த அட்டை அப்படின்னு ஒரு புதிய நூதன ஒரு முறைய கையாண்டுட்டு வர்றாங்க. அதுவும் மெயினா அந்த பெந்தகோஸ்தே திருச்சபை. அவங்க செய்ய ஆரம்பிச்சதிலிருந்து இன்னும் ஒரு சிலர் அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, அது புடிச்சு போய் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, இப்படி வாக்குத்தத்த அட்டைகளை பைபிள்ல இருக்கிற மொத்த வாக்குத்தத்தங்களையும் அப்படியே எடுத்து தனித்தனியா வாக்குத்தத்தங்கள மட்டும் உருவி எடுத்து, அட்டையா அடிச்சு, அது பிராமிஸ் பண்ற வழக்கம் வந்து ஒரு தவறான வழக்கம். வேதத்திலே அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. தேவனாகிய கர்த்தர் வெவ்வேறு காலகட்டத்தில சிலருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னால பார்த்தீங்கன்னா, சில நிபந்தனைகளோடும் அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய, ஒட்டுமொத்தமா இந்த வாக்குத்தத்தம் உனக்கு அப்படின்னு யாருக்கோ சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு கொண்டு வந்து குடுக்குறதுங்கிறது ஒரு தவறான முறைமை. நம்ம அத குறிச்சு நெறைய வீடியோக்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். ஆனா பெரும்பான்மையா திருமணத்திலயோ அல்லது முக்கியமான சில ஃபங்ஷன்லயோ பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற வேர்ட அநேகர் வந்து மத்தவங்கள பார்த்து ஆசீர்வதிக்கிறதையும், வாக்குத்தத்த அட்டைகளாக அடித்து மத்தவங்களுக்கு கொடுக்கிற விஷயத்தையும் பார்க்கிறோம். ஆனா இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். சரியா நம்ம வேதத்தை அறியாததுனால இதை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். என்னைக்குமே ஒரு சத்தியம் நம்மள வந்து சந்திக்கும்போது, நம்முடைய இருள் விலகும், நம்முடைய அறியாமை விலகும். அதனால் வரைக்கும் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிற சில தவறான நம்பிக்கைகள் மறையும். அப்படி இந்த வெளிச்சம் உங்கள ஒரு சின்ன ஒரு விடுதலைக்குள்ளாக நிச்சயமா என்ன செய்யும்? நடத்தும். கர்த்தர் இப்பொழுது சியோனிலேயே இல்ல. சியோனிலேயே இல்லாத ஒரு கர்த்தரை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக என்று புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த சொல்லை உபயோகப்படுத்தக்கூடாது. நல்லா கவனிங்க. அன்றைக்கு சங்கீதக்காரன் எழுதின அந்த முறைமையின் அடிப்படையில அன்னைக்கு கர்த்தர் எங்க இருந்தார்ன்னு பார்த்தீங்கன்னா, சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இருந்தார். நான் இதிலே விரும்பினபடினால் இங்கே வாசம் செய்வேன். இந்த திசையை நோக்கி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, இந்த ஆலயத்தில வந்து யாரெல்லாம் வேண்டுதல் செய்றாங்களோ, அந்த விண்ணப்பத்துக்கு என் காதுகள் திறந்திருக்கும். நான் அதுக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு சாலமோனுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த அடிப்படையிலே தேவன் அங்கு வாசம் செய்தார். வாசம் செய்யும்போது நிபந்தனையோட தான் வாசம் செஞ்சாரு. நீங்க சரியில்லாம போயிட்டீங்கன்னா, உங்கள நான் என்ன செஞ்சுருவேன்? சிதறடிக்க பண்ணிருவேன். நீங்க ஆசை ஆசையா கட்டி வச்சிருந்த அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகுமெல்லாம் முன்னாலேயே ஆண்டவர் எச்சரிச்சாரு. அதே அடிப்படையில இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு சோரம் போனபோது, அந்த தேவனுடைய ஆலயம் தீக்கு இரையாக்கப்பட்டது. இப்போ அந்த ஆலயமும் இல்லை, தேவனும் சியோனிலே இல்லை. சியோன் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சியோனை யாரு பிடிக்கிறார்னா, தாவீது பிடிக்கிறார். அங்கே தன் அரியணையை அமைத்து, அங்க ஒரு கோட்டையாக கட்டி வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். பின்பாக அதே இடத்துல பார்த்தீங்கன்னா, சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறான். அந்த ஆலயத்திலே நான் வாசம் செய்வேன் என்று தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனா, இப்போது அங்கே ஆலயமும் இல்லை, அங்கே தேவனும் இல்லை. இப்ப தேவன் தம்முடைய குடியிருப்பை மாற்றி விட்டார். புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில இப்போது தேவன் எங்கே வாசம் செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை விசுவாசிக்கிற, ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய இருதயத்திலும் அவர் வாசம் செய்கிறார். இப்போது நீங்க தான் தேவனுடைய ஆலயங்கள். நீங்களே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற தேவாலயமா இருக்கிறீர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்ப அங்க இருந்த பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் கட்டின தேவாலயத்திலே முன்னால இருந்த அதே தேவன் இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்துல வந்துட்டார். இப்ப வந்து உட்கார்ந்துகிட்டு கர்த்தர் சீயோன்ல இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு வாக்குத்தத்த அட்டை எடுக்கிறதோ அல்லது மத்தவங்கள பிளஸ் பண்றதோ, அது மெயின் அந்த திருமணத்துல எல்லாம் அத குடுத்து எல்லாம் வாசிப்பாங்க. இதுங்கிறது ஒரு தவறான சிந்தனை. அது நமக்கு சரியா புரியாததுனால நம்ம தொடர்ச்சியாக அத செஞ்சுட்டு வர்றோம். அதனால இனிமே அப்படி செய்யாதீங்க. அதனால தான் புதிய ஏற்பாட்டுல எந்த இடத்துலயும் சியோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த பழைய ஏற்பாட்டிலே அவங்க வேண்டுதல் செய்தது போல எல்லாம் இன்னைக்கு நமக்கு வேண்டுதல் செய்யறதுக்கான காரியங்கள் இல்ல. நாம் எந்த இடத்திலே கூடியிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் இப்ப என்ன பண்ணியிருக்கிறாரு? 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்படும் பொழுது அந்த இடத்தில நான் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற தேவன் தான், நமக்குள்ளே இருக்கிற தேவனாக இருந்தாலும், நாம் ஒருமித்து வாசம் செய்யும்போது அந்த இடத்திலும் தேவன் வாசம் செய்ய வந்துட்டார். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போய் தான் கடவுள நம்ம தொழுது கொள்ளணும். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல படி எருசலேமுக்கு போய் தான் அவங்க ஆராதிச்சாங்க. அந்த முறைமையில இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இந்த சத்தியம் அறியாத சில போதகர்கள், சில ஜெபமலைகளை கட்டி வைத்துக்கொண்டு, சில பெரிய பெரிய ஆலயங்களை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு, "இங்க வா உனக்கு ஆசீர்வாதம் வரும். இங்க வா உனக்கு அபிஷேகம் கிடைக்கும். இங்க வா உன் குறைகள் எல்லாம் நிவிர்த்தியாகும். இங்க வா, இங்க வா, இங்க வான்னு" கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே சத்தியம் சரியாக அறியாதனால் வந்த போலியான காரியங்கள்.
அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கடவுளை தொழுது கொள்ளவோ, கடவுளுக்கு நன்றி பலிகளை செலுத்தவோ, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவோ, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீங்க இருந்த இடத்துல கூடி நீங்க தேவனை ஆராதிங்க. நிச்சயம் அவர் வாக்கு மாறாத தேவன். அந்த இடத்திலே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால நீங்க சபையாக ஒரு இடத்துல கூடக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா உங்களுடைய விசுவாசம் எதுவாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தான் போய் கடவுளை தொழுது கொள்ளணும். ஜெருசலேமில தான் கடவுள் இருப்பாரு. இந்த ஜெபமலையில தான் கடவுள் இருப்பாரு. இந்த ஜெப கோபுரத்தில தான் கடவுள் இருப்பாரு. அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக சில போதகர்கள் செய்து, உங்களை சத்தியத்தை விட்டு பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் பெரிய ஒரு வஞ்சகம். அதனால இத குறிச்சு நீங்க எச்சரிக்கையா இருங்க. இனிமே கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற வார்த்தைய தயவு செய்து விட்டுருங்க. சீயோனிலே கர்த்தரும் இல்லை, கர்த்தர் வாசம் செய்கிற ஆலயமும் இல்லை. இப்போது நீங்களே தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் ஒருமனப்பட்டு கூடி வர்றீங்களோ, அந்த இடத்திலே கர்த்தர் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். காட் பிளஸ் யூ.